ஏர் கண்டிஷனிங் அப்படின்னா என்னது? ரெஃப்ரிஜரேஷனுக்கும் ஏர் கண்டிஷனிங்கும் டிஃப்ரென்ஸ். ரெஃப்ரிஜரேஷனுங்கிறது ஜஸ்ட் கூலிங். ஓகே, ஏர் கண்டிஷனிங்கிறது controlling the temperature and humidity. Humidity also we have to control, depends on our requirement. Suppose the places like Chennai, already we have very humid air. Humidity in the air is high. Okay, so we have to reduce the temperature as well as humidity reduce பண்ணணும். Humidity, where how humidity is reduced, we can notice in the air conditioning. ஏர் கண்டிஷனிங்கில் பார்த்தோம்னா, ஏர் கண்டிஷனிங் மெஷினில் பார்த்தோம்னா பின்னாடி வந்து வாட்டர் வந்து சொட்டிக்கிட்டே இருக்கும். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வி கேன் நோட்டீஸ். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பார்த்துருக்கீங்களா ஏர் கண்டிஷனிங் மெஷினில்? அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வேர் வி ஆர் கெட்டிங் அட்மாஸ்பிரிக் ஏருங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் அண்டு ஏர். ஏருங்கிறது ஆக்சிஜன் அண்டு நைட்ரஜன். அதான் ஏரில் இருக்க வாட்டர் வேப்பர் இஸ் கண்ட்ரோலிங் தி டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி அண்ட் ஆல்சோ பியூரிஃபை தி ஏர். In the refrigeration, only temperature is reduced in the refrigeration. Air conditioning, we have to control temperature as well as humidity and also purify the air. What is purify the air? Any reason? Purification of air. Suppose, so removing all the unwanted particles from it. That is it is also true, filtering the dust particles. Also, suppose if you are in the air conditioned room, if you are breathing out carbon dioxide and breathe in oxygen, what will happen after some period of time? We are continuously breathing out carbon dioxide, we are inhaling oxygen. What will happen? So room la full carbon dioxide carbon dioxide இருக்கும். So we have to recirculate the air. வெளியில இருக்க ஏரை வெளியில அனுப்பிச்சிட்டு fresh air we have to send to the room, air conditioned room. Okay, that is the purification of air. So purification of airங்கிறது dust free air, not only dust free air, okay, and oxygen level, O2 level is maintained. So for this existing air வெளியில அனுப்பிச்சிட்டு we have to send out to the existing air and we have to supply fresh air into the room. இப்போ டக்ட் இருக்கு, இங்கே இந்த கூலிங் காயில்ங்கிறது எவாப்ரேட்டர். ஓகே, எவாப்ரேட்டர் காயில் த்ரூ விச் ஏர் இஸ் பாஸ்ட், ஏர் அட் 30 டிகிரி சென்டிகிரேட். இந்த எவாப்ரேட்டர் ஐ ஆல்ரெடி டோல்ட் இட் அப்சார்ப் ஹீட் ஃப்ரம் தி சரௌண்டிங் சொல்லியிருக்கேன். ஓகே, இங்கே ஹீட் ஃப்ரம் தி அட்மாஸ்பிரிக் ஏர் இஸ் அப்சார்ப்டு பை தி ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு, இல்லை கான்ஸ்டன்டா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ எக்ஸிட் ஏர் லோ டெம்பரேச்சர்ல வெளியே வரும். லோ டெம்பரேச்சர் ஏர், இங்கே ஹை டெம்பரேச்சர் ஏர். 30 டிகிரினா இங்கே we will get 20 degree centigrade. So in this heat is absorbed by the refrigerant. The evaporator என்னது? liquid evaporator will get in, உள்ள போயிட்டு வெளியில வர்றது வந்து வேப்பர் refrigerant will come out. Okay, இங்கே heat is absorbed. heat எங்க இருந்து அப்சார்ப் பண்ணும்? from the surroundingsல we have the atmospheric air flowing over this coil so that it is cooled. Are you clear? புரியுதாப்பா? இந்த ஏர் தான் ரூம்குள்ள போகும். இந்த ஏர், this air is supplied to room. இப்போ ரூம்ல இருக்க ஏரை கொஞ்சம் வெளியில எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஏர் இண்டக்டர், தட் சர்க்யூட் வில் see that. ஸோ ஏர் கண்டிஷனிங் ஃபுல்லா தெரியணும்னா we must know the what is psychrometric. Okay, without knowing the psychrometric, though it is not in the syllabus, without knowing psychrometric very difficult to understand the air conditioning. இப்போ psychrometricனா என்னது? psychrometricனா study of atmospheric air. The atmospheric airங்கிறது என்னது? நைட்ரஜன், ஆக்சிஜன் பிளஸ் வேப்பர், H2O வேப்பர், இதெல்லாம் சேர்ந்தது தான் அட்மாஸ்பிரிக் ஏர். இது ரெண்டு சேர்ந்தது ட்ரை ஏர் அப்படின்னு. ப்ரிடாமினன்ட்லி வி ஹேவ் தி நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். சம் அதர் கேஸஸ் ஆல்சோ, சல்ஃபர், இந்த மாதிரி கேஸ்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் இஸ் நெக்லிஜிபிள். ஓகே, அட்மாஸ்பிரிக் ஏர் கன்சிஸ்ட் ஆஃப் ட்ரை ஏர். ட்ரை ஏருங்கிறது நைட்ரஜன் பிளஸ் 31 வாட்டர் வேப்பர் பிளஸ் வாட்டர் வேப்பர், H2O, இதெல்லாம் சேர்ந்தது தான் அட்மாஸ்பிரிக் ஏர். whenever we have the mixer, அட்மாஸ்பிரிக் sum of the partial pressure of dry air. பார்ஷியல் ப்ரெஷர்ங்கிற வார்த்தையை ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், +2லே கேள்விப்பட்டிருக்கோம். என்னது பார்ஷியல் ப்ரெஷர் கேள்விப்பட்டிருக்கோமா? மிக்சர் ஆஃப் கேசஸ், அதுல வந்து இண்டிவிஜுவல் ப்ரெஷர். ஓகே, இஃப் a container has the mixture of gases, the contribution of each gas is known as partial pressure. Okay, pressure due to oxygen is called partial pressure of oxygen. Each gas exerts its own pressure. That pressure is called partial pressure. இங்க வந்து dry airங்கிறது consist of nitrogen and oxygen, அதுதான் மேக்ஸிமம் இருக்கும். இது வாட்டர் வேப்பர் வந்து ஸ்மால் அமௌண்ட் இருக்கும். This partial pressure depends on amount of vapor present. Partial pressure of vaporங்கிறது amount of water present in atmospheric air.
this amount of water vapor present in the atmospheric air is very minimum. It may be 100 gram per kilogram of air. 100 gram per kilogram of air. அதனால partial pressure of vapor always very low when compared to partial pressure of dry air. Okay, are you able to follow? This partial pressure அப்படிங்கிறது depends on amount of individual element present in the mixer. இப்போ mixer of nitrogen and oxygen ல since nitrogen contribution is high, partial pressure of nitrogen is high compared to partial pressure of oxygen. சொல்றது புரியுதா? அதே மாதிரி we are taking nitrogen and oxygen as the dry air. Okay, in the atmospheric air we have the very little quantity of vapor present in the atmospheric air. It is around 100 gram per 1 kg of air. Okay, so that the partial pressure of water vapor is very low compared to dry air. Right. The atmospheric air can be classified saturated air, unsaturated air. ஏற்கனவே சொல்யூஷனில் படிச்சிருப்போம். வாட் இஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் படிச்சிருப்போம். என்ன சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? வி ஆர் மிக்சிங் சோடியம் குளோரைடு. நார்மலாக வி ஆர் யூசிங் சால்ட். சால்ட்டை வந்து வாட்டரில் கரைச்சோம்னா என்ன ஆகும்? கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அட் ஒன் ஸ்டேஜ் நிறைய உப்பு போட்டுக்கிட்டே இருக்கோம்னா கரையுமா? இல்லை சார், பர்டிகுலர் குவான்டிட்டி தான் கரையும். அதுக்கு மேலே இட் வில் நாட் டிசால்வ். இட் வில் நாட் டிசால்வ். Okay, so that point வரைக்கும் that point if we reached, it is called saturated solution. No furthermore salt is dissolved அப்படின்னா அது வந்து saturated solution. Solution consists of solvent and solute. Okay, at the point of furthermore addition of solute is not possible அப்படின்னா that solution is called saturated solution. So similarly air also, air consists of water and சொல்லிட்டேன். If we can add water in the atmospheric air, we can add water in the atmospheric air. Okay, at one particular point furthermore addition of water into the dry air is not possible அப்படிங்கிற பாயிண்ட் வந்துன்னா that is saturated air. Below that point is called unsaturated air. It is like a liquid solution. சொல்றது புரியுதா? It is like a liquid solution. Liquid solutionக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து salt and water. கொஞ்சம் சால்ட்டை போட்டோம்னா it will dissolve in the water. ஆட் பண்ணிட்டே இருந்தோம்னா dissolve ஆகிட்டே இருக்கும். At one point the salt will not dissolve in the water, in the solutions. Same concept we can apply here also. Saturated air, unsaturated air. Saturated air condition, saturated air contain maximum amount of water. Maximum water. So further more addition of water is not possible. Saturated air எடுத்துக்கிட்டு if you spray the water into these surroundings, the water will not mix with the surrounding air. Saturated air. Unsaturated air la further water vapor addition is possible. Okay, you know the difference between saturated air and unsaturated air. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, நம்ம இந்த வின்டர் சீசன்லாம் பார்த்தோம்னா டியூ ஃபார்மேஷன் இருக்கும். வில் கெட் தி வாட்டர் வேப்பர். டியூ ஃபார்மேஷன்ஸ் அட்மாஸ்பியர்ல இருந்து டியூ ஃபார்மேஷன் வரும்ல, பார்த்துருக்கீங்களா வின்டர் சீசன்ல? ஓகே, so and the dew formation indicates the air is saturated, surrounding air is saturated. இப்போ சம்மர்லாம் பார்த்தோம்னா dew formation இருக்காது. So it means air is unsaturated.